ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி பிரஜுக்கு லீவு. ஸோ வெளியே கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். பிரஜுங்க வேடா. அதனால் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. ஸோ வெளியே போயிட்டு அவனை கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பிரஜோ டே இவ வெளியே போகலாமா? சரி. எம்னா ரெடியா? ஓகே. குழந்தைங்களுக்கு லீவுனாலே வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போயே ஆகணும். வீட்லேயே வச்சுருந்தா அவங்களும் டென்ஷன் ஆகிடுறாங்க. போகலாமா? ஓகே. பெரிய எங்கே போகலாம்? பார்க் போகலாமா? எங்கே போகணும்? போகலாமா? ஓகே. பிரஜி போகலாமா? போகலாமா? எங்கே போகலாம்? எங்கே போகலாம்? பார்க் போகிறோம்ல. எனக்கு நானும் பார்க்க போகிறோம். ரைட்டு, சரி ஏறு போகலாம். பிரஜன் யூஸ்வலாக வர பார்க்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே பார்க்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல பிளேஸு. இப்போலாம் நிறையா இடத்துல இந்த மாதிரி கொண்டு வராங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பார்க்கு அட்டாச்சாக இருக்குது. இது குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுனால அது பேரண்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஜன் உயிரே இல்லாமல் இருந்தால் இப்போ தான் உயிர் வந்திருக்குது அவனுக்கு பார்க் வந்தோடனே. பிரஜோ ஹாய் சொல்லு. இந்த இடத்துல பிரஜன் மட்டும் விளாட மாட்டான், அவங்க அம்மாவும் அப்பப்போ விளாடுவாங்க. ஏன்னா இது யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. இது நல்ல பிளேஸு. நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் குழந்தைங்களாம் விளாட்றது பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிரும். பிரஜி எங்கே வந்திருக்க? பிரஜோ எங்கே பாரு, ஸ்லோ ஆயிடுச்சா? அடி விட்டா? டே ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்க? உம்முனா முடிஞ்ச மாதிரி. ஹாய் சொன்னியா? யாரு சொன்ன? யாருக்குடா சொன்ன? அடல்ட்ஸ் நாட் அலவுட் தானே? அலவுட் தான். என்னன்னா அடல்ட்ஸ் இப்போ சேர்க்க மாட்டாங்க. பிரஜு ஃபாஸ்ட்டாக போ. ஃபாஸ்ட்டாக போ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு பிடிச்சிக்கோ. பிரஜு என்னம்மா இது? ட்ரெயினில் போறியா? ஏன் சோகமாக இருக்க? என்னாச்சு உனக்கு? நோ ரெஸ்பான்ஸ். என்னாச்சு உனக்கு? ஸ்கூல் போறியா? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாடா? அப்பப்போ ஊஞ்சல் விளாண்டா ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்ட்டு என்னோடய ஒய்ஃபு ஜமுனா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ விளாடிட்டுருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜமுனா அப்படியா? ஸ்ட்ரெஸ் குறையுமா?
ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை சொன்னது இவங்க தான். நல்லா இருந்தாதான் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஆக்கிடுவோம். இது ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும்னா நல்லா ஆட்டிடணும். போதும். ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லா கிளாஸியாக இருக்கும். இப்போ வந்து அன்டைமில் வந்ததுனால டல்லாக இருக்குது. ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருப்பாங்க ஈவினிங் டைமு. யூஸ்வலாக வீக்கெண்ட்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு நல்ல பிளேஸ். ரெஜியோ போகலாமா? இல்லை டைம் ஆயிடுச்சு, போயிடலாம். போதும், வாங்க போகலாம். ரஜினி இன்னைக்கு ஃபுல்லாக மூட் அவுட்டாகவே இருந்தான். எதனாலன்ட்டு கெஸ் பண்ணவே முடியல. அதனால் பார்க்லேருந்து சீக்கிரம் வந்தாச்சு. பார்க்கில் கூட ரொம்ப டல்லாக மூட் அவுட்டாகவே இருந்தான். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் அவனை விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சந்தோஷமாக இருக்கா? பாத்தியா, இவன் வெளியே போனால் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு போனான். இவன் வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷமாக இருக்கான். இவனை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், குட் டே டு ஆல்.